அதன் ஆவிக்குரிய இதயத்துல நான் உணர்ந்தேன். என்னை பார்த்து அப்பா சிரித்தார். உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல மகளே என்று சொன்னார் வார்த்தை. அப்பொழுது நான் உணர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த மகா பெரிய கிருபைக்காக, அந்த தயவுக்காக நான் நன்றி செலுத்துறேன். என்னுடைய நினைவுகள் என்னுடைய அப்பாவின் நினைவுகள் அல்ல. ஆமென். அவருடைய நினைவுகள் உன்னதமானவை, உன்னதத்தை நோக்கினவை, உயர்ந்தவை. அவருடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. என்னுடைய வழிகள் எல்லாம் குப்பையும் கந்தையுமான். ஆனா அவருடைய உயர்ந்த வழிகள், உன்னதமான வழிகளை நோக்கவே எங்களை இந்த இடத்துல சங்கம வானொலிகளை சங்கமிக்க வைத்திருக்கிறார். நித்திய வெளிச்சத்துல, வார்த்தையின் வெளிச்சத்துல வெளிச்சத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கத்தனா ஒன்றைய மகிமைப்படுவதாக. கத்த பார நல்ல தயவுக்காக நான் நன்றி செலுத்தி அந்த வாய்தவனை சோசரித்து நாங்கள் ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு சோசனை பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கத்தாவே. அருமையான வார்த்தைகளோடு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அப்பா, இருந்த இடத்துல அவட பிரசன்னத்தை அனுபவிக்க, வார்த்தையை அனுபவிக்க நீங்க உதவி செய்றீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவர். பலவாய் பாராட்டி இருக்கிற இந்த கிருபையின் நேரத்தை சோஸ்திரம் ஆண்டவரே. வானொலியை ஆசீர்வதிங்க. தங்க வானொலியுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஊழியத்தை செய்கிறவரும் ஊழிய ஸ்தாபகருமான எஸ்பி பிரதருக்காய் நன்றி செலுத்துறோம். சொல்றாய் பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துறோம். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வேலையாட்டத்தை பாதுகாத்து தேவை சந்திங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். அதே போல கத்தாவே கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன். அவர்கள் மறுவழிப்புக்கு அன்பு நேர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவளை ஆசீர்வதிங்க கத்தா. அவர்கள் மூலமா அநேக தேசங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். அந்நியா வெள்ளந்து அந்நிய ஆத்துமகள் கொள்ளைப்புற பங்கிட்டுக் கொள்ள கிருபை வாசல திறப்பிற, தட்டுகளை தகப்பிற, வெளிச்சம் செல்லட்டும். இருளுக்கு அதிகாரம் இல்ல ஆண்டவர். வெளிச்சம் உண்டாக்கணும் சொல்லி வெளிச்சம் உண்டாட்டும் ஆண்டவர். அப்படியாக நீர் வெளிச்சம் கொடு, தண்ணீருடைய மெனக்கண்கள் திறந்து ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிற இறுதிய உணர்வை கொடுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாம் ஊழிய தாசர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஊழிய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். இன்னும் உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவர். மாம்ச பலவீனங்கள், சோர்வுகள், கனநித்திரை ஆவியல், சத்துருடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறது ஆண்டவர். ரத்தத்துக்குள்ள தருகிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தை வேலி போட்டு பாதுகாத்து ஆசீர்வதிக்க அடியாளை உடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறேன். வாயின் வார்த்தையோடு என் இதயத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா நீ ரொம்ப மூலமாய் பெருகணும், நான் சிறுகணும் ஆண்டவரே. கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபங்கட்டி நிற்கிற ஜெபத்தை களும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கடன் செல்வோம். ஆமீன். உங்க அழகான முகம் ஏன் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் ஏன் உள்ளத்து அசைக்குது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் உள்ளத்தை அசைக்குது, எங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. யோசேப்ப போல நானும் நம்புவேன், யோபுவ போல நானும் நம்புவேன், யோசேப்ப போல நானும் நம்புவேன், யோபுவ போல நானும் நம்புவேன். அவமானம் வந்தாலும் நம்புவேன், எல்லாமே இழந்தாலும் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்குது, உங்க அழகான குரல்
என்ன தூக்கி நடத்துது. அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். அண்ணால போல நானும் நம்புவேன். ரூத்த போல நானும் நம்புவேன். பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன். நேசித்தோர் விலகினாலும் நம்புவேன். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்குது. உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன். இன்னும் நம்புவேன். என் நம்பிக்கையே இயேசு நீங்கதான். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். இதனாலும் என்னோடு பேசின வார்த்தை தேவன் சொல்லுகிறார், விழாது விழாது என்று சொல்லுகிறார். அது ஏன் விழாது? எதற்காக விழாது? எப்படி அது நிலை நிற்கும்? எதில் நிலை நிற்கும்? இது விழாது என்று சொல்லி தலைப்பிட்ட அந்த வார்த்தை விழாது என்று சொல்லுகிறார். ஏன் விழாது? எதற்காக விழாது? எப்படி நிலை நிற்கும்? எதில் நிலை நிற்கும்? இந்த ஆதார தலைப்பு கீழே இந்த கேள்விகளோடு நாங்கள் இன்றைக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஏன் எது விழாது? ஏன் விழாது? அங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். விழாது என்று சொல்லுகிறார். ஏன் எது விழாது? கர்த்தருடைய வேதத்தில பிரியமாய் துன்மார்க்கருடைய ஆலோசனையில முதலாவது நாங்கள் நடக்கக்கூடாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவா. அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காட்ட நீ விழமாட்ட மகளே, மகனே. அடுத்தது, பாவியருடைய வழியில நிக்க கூடாது. பாவியல் வழியில நிக்க கூடாது. ஏன்? பாவி என்னத்தை வெளிப்படுத்தும்? தன்னுடைய பாவத்தை பாவ வழிகளை வெளிப்படுத்துவார். அப்ப அதுல நீ நிக்க கூடாது. நீ நின்றியன்னா விழுந்துடுவ மகனே, மகளே. அர்த்தம் சொல்றேன். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல பரியாசக்காரர் என்ன செய்வார்? மற்றவர்களை குறித்து ஏளனம் சொல்லிக் கொண்டே இருப்பான், குறை சொல்லிக் கொண்டே இருப்பான், குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பான். அப்ப அவன் நீ இருந்து என்று சொன்னா நீ விழுந்துடுவ மகனே, மகளே. விழாத. நீ விழக்கூடாது. நீ விழக்கூடாதுதான் நான் சொல்றேன். நீ எழ வேண்டும் என்றதுக்காண்டி நீ கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து நீ விழக்கூடாது மகளே. நீ கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருக்க. நீ பிரியமாயிருக்க வேண்டும். அப்ப பிரியமாயிருந்து இரவும் பகலும் நீ தியானமாயிருக்க வேண்டும். அர்த்தம் சொல்ற, நீ தியானமாயிருக்க வேண்டும். பிரியமாயிரு, தியானமாயிரு. அப்ப நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ விழமாட்ட. நீ விழமாட்ட. நீ விழமாட்ட. விழமாட்ட மகனே, மகளே என்று சொல்ற. நீ அப்பொழுது என்ன செய்வ? நீர்காலோரமாய் நீ நடப்படுவ. நீர்காலோரமாய் நீர் ஓடிக்கொன்ற இடத்துல அந்த அருகில வளர்ற மரம் செடி கொடிகளை பார்த்தீங்கன்னா அங்கே செழிப்பு உண்டாகிறது. செழிச்சிருக்கும். இலை பச்சையாயிருக்கும். உஷ்ணம் வருவதை காணாது. உஷ்ணம் வேதனை, துன்பம், வாழ்க்கை பிரச்சனை, கண்ணீர், கவலை, கஷ்டம் இதெல்லாமே உஷ்ணம்தான். இதெல்லாம் வாழ்க்கையை அடித்து செல்லுகிற காரியங்கள், விழப்பண்ணுகிற இந்த உஷ்ணத்தை நீ காணாம என்ன செய்வ? நடப்பட்டு தன் காலத்து தங்கனியை கொடுக்க இலையுகிற மரத்தை போல இருப்ப. நீ விழமாட்ட. இலைகள் உதிரும், அது விழுகிற மரம். ஆனா நீ விழமாட்ட. எப்படி? வேதத்துல பிரியமாயிரு, இரவும் பகலும் தியானமாயிருந்தா நீ விழமாட்ட. நீ செய்வதெல்லாம் அங்கே வாய்க்கப்படும்.
செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணிடுவார். செய்வதெல்லாம் நீ கையிட்டு சிறு எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ண ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவதற்கு பாக்கிய நன்மை உண்டாகும் என்று சங்கீதம் 128 இருக்கலாம் வாசனம். அப்ப பாருங்க, பாக்கிய நன்மை உண்டாகும்படி செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். அங்கே விடுதல் இல்லை, எழுதலே உண்டாகும். எழுதலே உண்டாது. எழும்பளவு சீயோனின் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமா எருசலேமின் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் அசுத்தன உன்னிடத்தில் வருவதை தூசியை தட்டி விட்டு எழுந்து என்று சொல்றார். ஏசாயா புத்தகம் 52:1-3 ஏசாயா 52:1-3. அப்ப நாங்க எழும்ப வேண்டும். வெள்ளத்து தகப்பனுக்கு சித்தம் இல்ல. வெளுத்தது சத்துரு வருவான், வெள்ளம் போல சத்துருவானவன் வருவான். ஆவியானவனுக்கு எதிராக கொடியேற்றுவான். வெள்ளம் போல சுத்துருவன் ஆவியானுக்கு எதிராக கொடியேற்றணும் என்று சொன்னா நீ இரவும் பகலும் தியானமா இருக்க வேண்டும். நீ தியானமா பிரியமா இருக்க வேண்டும். வார்த்தையில இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாய் இருக்க வேண்டும். வேதத்துல பிரியமாயிரு, தியானமாயிரு. நீ கலவரமாய் நடப்படுவாய். நீ அந்த காலத்துல தவறாம கனி கொடுத்து செய்வது எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அப்ப நீ விழமாட்ட. இன்றைக்கு காலம் மாறுது, சூழ்நிலை மாறுது, போல்ஸ் வந்து விட்டது, குளிர் தாக்கம் வந்து விட்டது. ஆனா கர்த்தர் சொல்றேன், நீ இந்த குளிர்ல அடிபட மாட்டேன். இந்த குளிர்ல நான் உனக்கு அனலா இருப்பேன். நான் உனக்கு அனல். இந்த பலவீனத்துல நான் உனக்கு பலம் தருவேன். நான் அந்த பலவீனத்தை விழுந்து போவேன், மன்னித்து போவேன். இந்த இருளினை மூடிக்கொண்டு விடுமா, இந்த சூழ்நிலை மாற்றி விடுமா, இந்த இறுக்கமா, தவிப்பா, சஞ்சலமா, இந்த காரியமானாலும் வார்த்தை எடுத்து வசனிங்க, சுவாசத்துல வெலப்படுங்க, தியானமா இறங்குறதுல அங்கீகாரம் விட மாட்டீங்க சொல்றேன். அதே அந்த புஸ்தகத்துல மொத்த எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதிதான். மொத்த எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல எப்படி சொல்ற சொல்லுங்க பாப்போம். அந்த கண்மையை கட்டப்பட்ட வீடு எப்படியாக நிலைத்திருக்கிற விஷயம் நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. அது விளையல. அந்த கண்மையை கட்டப்போடு பாருங்கள். உங்களுக்கு வாசிக்கின்றேன். மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மோதியும், பெருமழை சொரிந்து பெருமழை பெய்து தேவனால சில நேரம் புடமிட்டு பார்த்தாலும் யோபுவை போல அனுமதித்தால் புடமிடப்படுவோம். அங்கே புடமிடப்பட்டு பொன்னாக விளங்கும்படியாது அதுல நீ விழுந்து போக மாட்டேன். யோபு இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொண்டார். யோபு பாவம் செய்யவில்லை. அவ பெருமழை சொரியுது, பெருவெள்ளம் வந்துதான் சத்துருவானான். அந்த வெள்ளத்துல டவல் பண்றவன் அவன் எங்க வாய்ப்பு கிடக்குதோ அதுல டவல் பண்ணி கொண்டு வர்றவன் தான் சத்துரு. இந்த வெள்ளம் போல சத்துரு வருவான், அதிலும் நீ விழமாட்ட. அது அடுத்து சொல்லுகிறாய் பாருங்கள். மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் என்ன காரியமா? ஏன் விழாது? இதில் நிற்கின்றது, எப்படி நிலை நிற்கிறது என்று சொன்னா பாருங்கள். அது எப்படி நிலை நிற்கிறது என்று சொன்னா, அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. அஸ்திவாரம் பவுண்டேஷன் எங்க போட்டிருக்குது? கண்மலை மேல். கண்மலையான வார்த்தையான கண்மலையானவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையானவர்களை நிலை நிற்கிறது. எது? எங்களுடைய வீடு, எங்களுடைய கூடாரமை சரீரம் வார்த்தையால் நிரம்பி இருக்கிற ஐதியத்துல. வார்த்தை உள்ள இடத்துல சத்துருக்கு எந்த அதிகாரம்? வார்த்தையான உள்ளுக்களை இருந்த விசுவாசத்தில் அறிக்கவனே வார்த்தை எழுதி இருக்குது. மத்திய 4:4 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சத்துருவான ஆவியானவர் அங்கே ஏசப்பாவை சோதிக்கின்றான். சத்துரு சோதிக்கிறது ஏசப்பா சொல்லுற மனுஷன் 34 மாத்திரம் அல்ல, அவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. 4:4 இப்ப எழுதி இருக்கிறதே. வார்த்தை எழுதி உனக்குள்ள எழுதி இருக்கிறதா, எனக்குள்ள எழுதி இருக்கிறதா? மகனே நீ விழாது இருக்க வேண்டும். இந்த காலம் பொல்லாததற்கு பொல்லாங்கன் கையில இழுக்கிறது. உலகத்தை அவன் என்ன செய்யறான்? பொல்லாங்கன் ஆண்டு கொண்டிருக்கான். இந்த மக்களை ஈர்த்து கொண்டிருக்கான். கவர்ச்சியை காட்டி, ஆடம்பரத்தை காட்டி, ஆசை வார்த்தை கூறி நேசமாக நிற்கிறான். நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பொய்யாய் வருஷம் போடுகிறான். பொழுதை கழிக்க பல பாகங்களை வெளிப்படுத்துகிறான். ஆனா நாங்க விழக்கூடாது, விழக்கூடாது. விழுவது தேவன் எதிர்பார்க்கிறாங்க. நிமிர்ந்து நிற்கிறவன், எப்பொழுது தப்பாமல் கண்ணி கொட்டுக்கிற வாழ்க்கை வாழ இன்னி உங்களை அழைத்திருக்கிறார். விழக்கூடாது.
பாருங்க, யார் விழுவார்களா? அதே வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்க, மத்திய சுவிசேஷம் 7 26 சொல்லுவது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிற எவனோ, இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் அவர் சொல்லின அவர் நமக்கு கரங்களை கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வார்த்தைகள் அதன்படி செய்யாதிருக்கிறவனோ அவன் என்ன செய்வானா? பாருங்கள், அதே சொல்லுது, அங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது. சிம்சோன் விழுந்தான், செல்லினால் மடியில விழுந்தான், பாவத்துல விழுந்தான், மடிந்தான். கடைசி நேரத்துல இவ்வளவுதான் சாட்சி இருந்தாலும் சிம்சோனை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, தரிசனம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, எல்லாவற்றையும் விழுந்தான். ஏன்? தேவனுடைய வார்த்தை நிலை நிற்கவில்லை. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துல நிலவிட்டு சவுல் விழுந்தான், ஆவியில எழுந்தான், மாமிசத்துல முடிந்தான். ஏன் விழுந்தான்? தேவனுக்கு கீழ்ப்படியல்ல. எல்லாவற்றையும் அழித்து போடு அமலேக்கிரடி என்று சொன்னான். ஆனால் அவன் நலமானதை முதல் தரம் 2ஆம் தரம் என்று பிரித்து பார்த்து ஒன்றுக்கும் உதவாதை அழித்து போட்டு சாமுவேலுக்கு போய் சொன்னான். ஆனால் அந்த ஆடு மாடுகளை கத்தி சத்தமிட்டது. சத்தமிடும் போது சாமுவேல் கேட்கிறார், இது என்ன சத்தம் அங்கிருந்து வருகிறது? இது ஜனங்கள் என்று சொல்லி போய் சொல்றான். ஆதாம் ஏவாளும் அதைத்தானே செய்தார்கள். என்ன சொல்றார் ஆதாம்? நீ தந்த இந்த பெண் தான் இந்த கனியை எனக்கு தந்தவன். நீ பெண் தான், நீ தந்த பெண் தான் இந்த கனியை தந்தவள். எனக்கு போய் அவளை சாட்டி விடுகிறார், குற்றம் சாட்டி விடுகிறார். விழுந்து போனார், விழுந்து போனார். வார்த்தையில நிலை நிற்காத விழுந்து போனார்கள். தோட்டத்திலேயே விழுந்தார், தோட்டத்திலேயே விழுந்தார். நீங்க எந்த ஓட்டத்துல விழுந்து போய் நிக்கிறீங்க? எந்த கூட்டத்துல நின்று விழுந்து போய் நிக்கிறீங்க? ஆராய்ந்து நம்மை நாமே தியானிக்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மேலே ஜலத்தின் மீது ஆவியான அசைவாடினார். இங்கு வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆவியான அசைவாடி, ஜலமாகிய வார்த்தை, அந்த வார்த்தையில் ஆவியான அசைவாடினா. ஆதியாகமம் 1 உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒளிம்பின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. இருள் இருக்கிறதா என் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில இருந்தா? சில சூழ்நிலையில இருள் இருக்கிறதா? அந்த இருளுக்குள்ள நீங்க வார்த்தை எடுத்து விசுவாசித்து ஆவியான அசைவாடும்படியா, அந்த சூழ்நிலை மாற்றி போடும்படியாக, வெளிச்சம் உண்டாக ஆவியானவர் நீங்க அசைவாட வைக்க வேண்டும். அந்த பிரச்சனை மேல அசைவாடணும் ஆவியான. அந்த பிரச்சனை வெளிச்சமாக மாற்றும் தேவன். வெளிச்சம் நல்லதென்று சொல்லி அங்கே அதை விழாதபடிக்கு எழுந்திருக்கப்படும், நிமிந்து நிற்கப்படும். இதென்ன இன்னட்டத்தையும் உங்களிடத்து தேவன் எதிர்பார்க்கிறது. எந்த இடத்துல விழுந்து போறீர்கள்? எந்த இடத்துல எழ முடியாது என்று சொல்லுகிறீர்கள்? மாமிசம் பலவீனம், ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியானவர் அசைவாடும்படியாக உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் சரீர பிரகாரம், மன ரீதியான, பார்வையில, பேச்சில, நடத்தில, செய்யல விழுந்து போனீங்களா? நடத்தில விழுந்து போனீங்களா? கால் போற போக்கில போய் விழுந்து போனீங்களா? உங்களோட மனம் போன போக்கில போய் விழுந்து போனீங்களா? ஒரு பார்வையில தான் விழுந்து போனீங்களா? இந்த பேஸ்புக்ல தட்டி, ஐஎம்ஓ தட்டி, இன்ஸ்டாகிராம தட்டி பார்த்து தடவி பார்த்து விழுந்து போனீங்களா? உடல் எடையில விழுந்து போனீங்களா? உடல் நடையில விழுந்து போனீங்களா? உடல் பார்வையில விழுந்து போனீங்களா? உடன் பார்த்தவர்களோடு விழுந்து போனீங்களா? விழுந்து போவாரு. விழாதீங்க. விழாம எழுந்திருக்க, எழும்பெழும் என்று தட்டி எழும்பு சொல்லுகிறார். எஸ்ஐயா புஸ்தகம் 61 எழும்பி பிறகாஸ் உன்மொழி வந்தது, கர்த்தரி மகிமை உண்மையில் உதித்தது. கர்த்தரி மகிமை உண்மையில் உதித்து எழும்பி பிறகாஸ். விழுகிற காலம் இல்லை, இது எழும்புற காலம். அநேகர் எழும்ப செய்கிற காலம் இது. நம்மோடு பேசு. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலை மாறினாலும் நாம் மாறாதவரோடு இருக்கிறோம். மனதுருக்கம் உள்ள தேவனோடு இருக்கிறோம். மன்னிக்கிற தெய்வத்தோடு இருக்கின்றோம். எங்களுக்காக பிதாவோடு பரிந்து பேசிக்கொண்டோம். வாக்கு கடங்க பெருமூச்சோடு பரிந்து பேசிக்கொண்ட தகப்பனோடு இருக்கின்றோம். அந்த உறவில நாங்கள் நிலைத்திருக்கோம்னு சொன்னா நிச்சயமாக வேதத்துல பிரியமாயிடும்.
ஞானமாயிருப்போம். நீர்க்காலோரம் நடப்படுவோம். ஆவியர் அசை வாழட்டும். அது பிரச்சனை அந்த சூழ்நிலை மாற்றி போட்டு நம்மை விழாத படிக்க, அந்த பிரச்சனை நம்மை மேற்கொள்ளாத படிக்க, பலன் நம்மை ஆட்கொள்ளும்படியாக அவருடைய கரத்துல நம்மை ஒப்புக்கொடும். இந்த சூழ்நிலை நம்மை விடுவிக்க மாட்டோம். நாங்கள் இதில் நிலை நிற்கின்றோம். கண்மலையானவரால் கட்டப்பட்ட நிற்கின்றோம். கண்மலையானவரால் கட்டப்பட்ட கத்தர் வீட்டை கட்டாராய் கற்றொழி பிரயாசம் விருதாண்டு வார்த்தைகள் கத்தர் வீட்டை கட்டணும். எங்க சரத்துல கத்தர் கட்டி எழுப்பணும். எங்க குடும்பத்தை ஊழியத்தை கத்தர் கட்டணும். நான் என்று சொல்லி என்னை பெருமைப்படுத்தி நான் விழுந்தது போதும் என்று சொல்லி இங்க எழும்புவீங்களா இருந்தா நிச்சயமாக கத்தர் இனிமேல் விழாதபடிக்கு, இனிமேல் சவளை போல விழாதபடிக்கு, தாவீதை போல பச்சை வாழிடத்துல விழாதபடிக்கு, பாவம் மேற்கொள்ளாத, ஆசை மேற்கொள்ளாத, உணர்வுகள் மேற்கொள்ளாதபடிக்கு, மனம் ஆட்கொள்ளாதபடிக்கு, உள்ளத்தின் இச்சையங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, பார்வையில பேச்சில நடக்கையில நாங்க விழுந்து விடாதபடிக்கு தேவன் நம்மை நடத்த வல்லவராய் போதுமானவராய் அவர் இருக்கிறவராயிருக்கிறது மோசைக்கு சொன்னார். நான் இருக்கிறவராயிரு, நாங்க இருக்கிறவராயிருக்கிறோம். இந்த வார்த்தையோடு இருக்கும் போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்க. வார்த்தையை வாசிக்க வாசிக்க ருசிக்கவர். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஓடி சென்று அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கவர். அது ஆவியாய் ஜீவனமாய் இருக்கிற அந்த வார்த்தை, ஒருமனை திரும்பாத வார்த்தை, வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தையை எங்களுக்கு கரங்களை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாங்கள் விழா தூரநிலை தனி இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில மாத்திரம் வெளிச்சத்தை கொடுத்து விட்டு, வெளிச்சத்தை பெற்று விட்டு, அடுத்த நேரத்துல நாம எந்த வார்த்தையில விழுந்து போயிடும், எந்த சூழ்நிலையில விழுந்து போறோம், எந்த காரியத்துல நாங்க முடங்கிப்போம். எழுந்திருக்க கத்த சொல்ற, நீ விழாது, நீ விழமாய், விழாது. உன் சரீரம் விழாது. உன் கூடாரம் வார்த்தையால நிரப்பி இருந்தா நீ விழமாட்ட. இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த கண்ணீரும், இந்த சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியாது. தேவ பலனும், தேவ வல்லமை, தேவனுடைய ஆளுகையும், தேவனுடைய வழிநடத்தல், தேவ ஆவியானவர் வல்லமையும் வெளிப்படுமே தவிர, அதுவே மேற்கொண்டு நம்மை ஆட்கொண்டு நிற்க வைக்குமே தவிர எதுவும் மேற்கொள்ள விட மாட்டேன். நான் அவருடைய கருத்துல எல்லாமே இருக்கு. விழாத தேவன் பெருமழை வந்து பெருவெள்ளம் பொழிந்தும் அச்சடித்தும் மோதியும் இந்த வீடு அசையாது. ஏனென்றால் கண்மையை கட்டப்பட்ட வீடு. கண்மையை கட்டப்பட்ட வீடாய் நாங்க நிலை நிற்போமா? நோவா கட்டினார் பேழைய, வெள்ளம் பெஞ்சிச்சு, பேழை மிதந்தது. அப்போது இரவு பகலுமாய் மழை பெய்தது. 180 நாள் சென்றது வடிந்த கத்தர் அடைத்தார் கல்வ, கத்தரே திறந்தார். நோவா வெளியேற, நோவா வெளியேற எழுந்தான். தேவனுக்கு நன்றி பலிபீடம் கட்டினான். அதை தேவன் சுகந்த வாசல் நுகர்ந்து மகிழ்ந்தார். அப்படியாக தந்தைக்கு நம்முடைய தகப்பன் விழாதபடிக்கு எழுந்திருக்க பண்ணுற தகப்பன் சொல்லுகிறார், விழாது மகளே, இந்த சூழ்நிலையால் நீ விழுந்து போவார், இந்த வியாதியால நீ விழுந்து போவார், இந்த பலவீனத்தால் நீ விழுந்து போவார், இந்த காரியத்தை கேட்டதுனால நீ விழுந்து போவான். இல்லை 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 இல்லை, நீ விழமாட்ட. வார்த்தையால நிலை, வானிலைமையால நீ ஆவியான ஜலத்தின் அசைவாடட்டும். நீ வச்சிருக்க வார்த்தைகள், நான் உள்ளத்தில் எழுதின வார்த்தையால அசைவாடட்டும். ஆவியான அது ஜீவனாய் ஆவியும் உள்ள வார்த்தை, அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை பிறக்கட்டும். வெள்ளன் அடைந்து புது பலன் அடைந்து எழும்ப கத்தர் கிரியை செய்வார். கிரியை நடப்பிப்பார். அந்த கிரியை காண உங்களுடைய பிரகாசமான மன கண்கள் திறக்கட்டும், செவிகள் திறக்கட்டும். ஆவின் செவிகள் இவளுடைய வார்த்தை எங்களுக்குள்ள கொடி நேசமாய் படரட்டும். தகப்பன் எதிர்பார்க்கிறார் இந்திய நாட்கள்ல. அப்படியாக கேட்ட வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் கொடி சோஸ்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. விழாது என்று சொன்னவன் அப்பா, நீங்க சொல்வதை நாங்க செய்யும் போது உங்களோட வார்த்தையில பிரியமாய் இரவும் போலும் தியானமாயிருக்க அப்பா, நாங்க விழமாட்டோம். துன்மாக்களுடைய ஆலோசனை நடக்காம, பாவியல் வழியில நில்லாம, பரியாசக்காரர் உட்காராம
அப்பா இருக்க கிருபைதான், கிருபைதான், கிருபைதான். சூழ்நிலை மாற்றுகிற பலவீனம் உங்களை ஆளுகை செய்யாதபடி, வேதனைகளை ஆளுகை செய்ய, கண்ணீர், கவலை, கஷ்டங்கள் மேற்கொள்வது இல்லப்பா. நாங்கள் அதனால விழுந்து போறோம் அப்பா. அதெல்லாம் இனிமேல் மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பலத்த கரம் ஓங்கிய புயங்களை நடத்தும்படியா, உடைய வார்த்தை எங்களை வல்லமைக்குள்ள எழுப்பும்படியா, கிரியை நடப்பிக்க கிருபை செய்வீராக. உடைய மனத்தை தாழ்த்துறோம், எங்களை வெறுமையாக்குறோம். உடைய வார்த்தையால் நிரம்ப கிருபைதார். வார்த்தை வல்லமையுள்ள ஜீவன் உள்ளதப்பா. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை நடப்பித்து உடைய மகிமை வெளியரங்கமாட்டும். மாம்சமான ஜாமத வேகமாய் காணும்படி செய்யுங்க. அந்த வார்த்தைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அடிமையை ஒப்பு கேட்ட உள்ளங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உள்ளத்திலும் இல்லத்தில் நீ கிரிய செய்து விழாத படிக்க இந்த கால மாற்ற சூழ்நிலைகள் எதுவும் மேற்கொள்ளது இல்லப்பா. இனிவரும் காலங்களோ சூழ்நிலையோ நம்மை ஆளுகை செய்வது இல்லப்பா. உடைய வார்த்தை ஒன்றே ஆளுகை செய்யும், வல்லமை ஒன்றே எங்களை ஆளுகை செய்யும். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் பிடித்துக் கொள்ளப்பட்டோம், அதை பிடித்துக் கொள்ள முடியும் ஆசையாய் பின்தொடர எந்த பெருமாளையும் எந்த பெருமெல்லாம் சொல்லி ஏது மோதினால் நாங்கள் அசைக்கப்படாது உமக்குள்ளே கட்டப்பட்டவளாய் நாங்க நிலைத்து நிற்கிற அபிஷேகத்தை நிலைப்படுத்தி ஆளுகை செய்யும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. உடைய வெள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து மீதியான பகுதிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.